வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா, வரும் எதிர்பார்த்துட்டு இருந்த அங்கன்வாடியிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்ட வாரியாக பார்த்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்களும் விண்ணப்பிக்கக்கூடிய விண்ணப்ப படிவங்களும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே எப்படி விண்ணப்பிக்கணும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கணும், என்னென்ன சான்றிதழ் இணைக்கணும், முக்கியமாக இணைக்க வேண்டிய அந்த சான்றிதழ் என்னென்ன ஃபோட்டோஸு, என்னென்ன ரீசெண்டாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம 1 by 1 வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணலாம். எல்லா விதமான தகவல்களையுமே நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். பார்த்து சொல்கிறதுக்கும் ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் மொத்தம் ஒரு 20 மாவட்டம், ஒரு 21 மாவட்டம், இப்படி ஒவ்வொரு மாவட்டமாக அதிகரிச்சுக்கிட்டே போகிறாங்க. அது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன அடிப்படையாக தேவை, அதாவது என்ன தான் நமக்கு அப்டேட்ஸ் வந்தாலும் சரி, ஒரு ஜாப்ஸுக்கு உண்டான ஒரு வேலைவாய்ப்பு அறிவித்தாலும் சரி, உடனடியாக விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வரக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு முக்கியமான ஆப்பர்ச்சுனிட்டி காத்துட்டு இருக்குது. எல்லா ஜாப்ஸ்லேயுமே எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா வேலைவாய்ப்பு போட்ட உடனே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னும் லாஸ்ட் நாள் இருக்குல்ல, இன்னும் ஒரு வாரம் இருக்குல்ல அப்படின்னு தான் நம்மளுடைய மைண்ட் செட் போகுமே ஒழிஞ்சு, அப்ளை கொடுத்து உடனே அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 100% தான். அவ்வளோ பீப்புள்ஸ் தான் அப்ளை பண்ணுறாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா கணக்கு பண்ணுறாங்க. யார் யாரெல்லாம் ஃபஸ்ட்டு விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. இந்த ஜாப்ஸில் இதுதான் டைம் இப்படி ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்குறது. அதனால் நீங்கள் என்ன விண்ணப்பிக்கலை அப்படின்னா உடனடியாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. எந்த ஒரு இதுவுமே கிடையாது, உடனடியாக விண்ணப்பிக்கலாம். அதேமாரி அதில் இணைக்கக்கூடிய ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். என்னென்ன வயது வரம்புகள் இப்போ அதிகரிச்சிருக்காங்க, என்னென்ன தகவல்கள் வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா தாராளமாக எங்களை தொடர்பு பண்ணி பாருங்கள். எல்லா விதமான தகவல்களையுமே 1 by 1 அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பார்த்தா மட்டும் உங்களுக்கு போதும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தூரச் சான்றிதழா அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. அந்த தூரச் சான்றிதழ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். அந்த தூரச் சான்றிதழ் தேவைப்படும். அதாவது அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய பள்ளி, ஸ்கூல் அது எவ்வளோ மீட்டரில் இருக்கா, கிலோமீட்டரில் இருக்கா என்னன்னு அவங்க பார்ப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாமா என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு தான் அந்த தூரச் சான்றிதழ் கேட்குறது. இது எங்கே வாங்கணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களும் இன்னும் அட்வான்ஸாக ஏதாச்சும் நம்ம சொல்கிறாங்களா தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? தூரச் சான்றிதழ் பார்த்திங்க அப்படின்னா விஓ ஆஃபீஸில் வாங்கணும். விஓ ஆஃபீஸில் வாங்குறப்ப என்னென்னா நாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுடைய ஆதார் எடுத்துகிட்டு போகணும் கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதார் தான் மெயின் பண்ணும். அதனால் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஆதார் எந்த இதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கணும். அப்படி இல்லை ஆதார் வேறு அட்ரஸில் இருக்குது அப்படின்னா முதல்ல ஆதாரை உங்கள் அட்ரஸுக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி சேஞ்ச் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு புரிதலாக இருக்கும். ஆதாரை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ண ஆதார் உங்கள் கைக்கு வந்தோடனே நீங்கள் விஓ ஆஃபீஸ் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் நான் இருக்கக்கூடிய இடம் இது தான், அதாவது நாங்கள் இருப்பிடம் இங்கே தான் இருக்கோம், எங்களுக்கு இங்கேருந்து நான் விண்ணப்பிக்கிற பள்ளிக்கு எத்தனை கிலோமீட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால்குலேஷன் பண்ணி கேட்குறாங்க. அதனால் விஓ ஆஃபீஸ்க்கு நாங்கள் வந்திருக்கோம், எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிங்கன்னா 7 டேஸ்லேருந்தே ஒரு 11 டேஸ்க்குள்ளே ரெடி பண்ணிடுவாங்க. இல்லை நீங்கள் ரூல்ஸ் ஏதாச்சும்
லேட் ஆகுது அப்படின்னு பேசணும் அப்படின்னா டிலே பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏகப்பட்ட பேத்துக்கு நடந்திருக்கு. நாம் வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு போல்டாக பேசாமல் ரெக்வஸ்ட் மூலயமா போனீங்க அப்படின்னா 7 டேஸ்க்குள்ளே முடித்து கொடுத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் நிறைய விதமான ஒர்க்ஸ் இருக்குது, நம்மளது ஒன்றும் கிடையாது இல்லை. அதனால் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் சொல்லிவிட்டு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு வாங்க. 2 days ஒன்ட்டு 4 days ஒன்ஸ் போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இந்த தூரச்சனதில் அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. இதுதான் மெயின். எக்ஸ்ட்ரா இணைக்க வேண்டிய ஆவணங்கள்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ஸ்கூல் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஆதார் கார்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வருமான சான்றிதழ் 72,000க்குள்ளே தான் வருமானமே இருக்கணும். அந்த சான்றிதழும் கேட்குறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதாவது ஜாதி சான்றிதழ். நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வரீங்க, உங்களுக்கு ஏதாச்சும் அட்வான்ஸாக கொடுக்க முடியுமா, அதாவது ஒரு வயது தலைவர்கள் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அவங்க வந்து கேட்குறது. இதெல்லாம் இணைச்சிட்டு A4 போஸ்ட்காவில் ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு நீங்கள் வந்து அனுப்பணும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 செட்டு, இப்போ நான் என்ன சொன்னனோ அதை அப்படியே 2 செட்டு வச்சு இந்த ஃபார்மோடு இணைச்சி அனுப்பணும். என்னென்ன ஊரில் என்னென்ன காலி பணியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னை 129 காலி பணியிடங்கள், கடலூர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 320, திண்டுக்கல் 139 காலி பணியிடங்கள், பெரம்பலூர் 73, ராமநாதபுரம் 187, சேலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 722. இங்கே வந்து பாருங்கள், சேலத்துக்கு மட்டும்தான் அதிகமாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து சவுத்து, நார்த்து, வெஸ்ட்டு இப்படி வந்து பிரியும். அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே பெரிய தான், ஆனால் சேலத்துக்கு ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. என்னன்னு தெரியல. மேபி சேலத்துக்கு இன்னும் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட இருக்கலாம். ஏன்னா 700 போஸ்டிங்கிறது சேலத்தை பொறுக்கலாம் கம்மி தான், இருந்தாலும் அதிகரிக்கலாம். திண்டுக்கலும் அதேமாதிரி 139 ரொம்ப ரொம்ப கம்மி, அங்கேயும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரம்பலூர், ராமநாதபுரம் கூட ஓகே தான். அடுத்தது வந்து தென்காசி 138, தேனி 106, விழுப்புரம் 288, தருமபுரி 135, ஈரோடு கால்குலேஷனில் இருக்குது, காஞ்சிபுரம் 74, தூத்துக்குடி 104, திருப்பூர் 262, திருவாரூர் 163, வேலூர் 292, விருதுநகர் 273, கள்ளக்குறிச்சி 309, கன்னியாகுமரி 99, அரியலூர் 178, திருவள்ளூர் 236, தஞ்சாவூர் 190, திருச்சி 231, கிருஷ்ணகிரி 732. இதுவும் சேலமும் இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது வந்து 700 சில்லரை, இது 732 சில்லரை வந்துருக்கு. புதுக்கோட்டை 345, செங்கல்பட்டு 154, திருநெல்வேலி 119. அடுத்தது நாமக்கல் 321, திருப்பத்தூர் 140, கரூர் 200, நாகப்பட்டினம் 93, அரியலூர் 178, சிவகங்கை 427, ராணிப்பேட்டை 211, மயிலாடுதுறை 87, நீலகிரி 119, திருவண்ணாமலை 427. ஓகேங்களா? இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சுக்கோங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்னு சொல்லியிருக்கேன்னா, அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறுவனம் தமிழ்நாடு அரசு சத்துணவுத்துறை, தமிழ்நாடு அரசு வேலை. இது வந்து ஒரு முழுக்க தமிழ்நாடு அரசு வேலை. சமையலர், சமையல் உதவியாளர் வேலைவாய்ப்பு. காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா 8000 போஸ்டிங் மேலே, சம்திங் வந்து ஒரு 18,000க்குள்ளே வரலாம். சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க, போக அதிகரிக்கலாம். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி இல்லை தோல்வி போதும். 18 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்க கட்டணமா அப்படின்னு கேட்டால் கட்டணம்லாம் எதுவும் கிடையாது. தேர்வு செய்யும் முறை நேர்காணல். பணியிடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமே விண்ணப்பிக்கலாம். ஓகேங்களா? எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கொடுத்தாச்சு. ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவிப்பு வெளியாக போகுது. உங்களுடைய மாவட்டம் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏதாச்சும் தகவல்கள் இன்னும் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தகவல்களை பரிமாறுங்க.
நாங்கள் 1 by 1 அப்டேட் பண்ணுவோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தினந்தோறும் சந்திக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்களை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.